என்ன சொன்னாரு தேர்தலில்? நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவருக்கும் 1000 ரூபாய்னாரு. வந்தவொடனே கொடுத்தாரா? கொடுக்கல. 28 மாசம் ஆச்சு. எடப்பாடியார் வருஷம் வருஷம் கேட்டார், என்ன ஆச்சு என்ன ஆச்சு 1000 ரூபான்னு. வரும் வரும் வரும்னாங்க. 24 என்ன வந்தது? நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தல் வந்ததால உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு. 28 மாசம் கொடுக்கல. அப்ப எவ்வளவு பாக்கி? 28,000 ரூபாய் உங்களுக்கு பாக்கி இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தாரா? அதுவாது எல்லாருக்கும் கொடுத்தாரா? தகுதி இருக்கிறவங்க, தகுதி இல்லாதவங்க. ஓட்டு போடும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்குது. ஒரு 1000 ரூபாய் வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையா? சொல்லுமா. உங்க ஓட்டு மட்டும் வேணும், ஆனால் 1000 ரூபாய் வாங்குறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. என்ன தகுதி இல்லை? இந்திய நாட்டு குடிமகன் நீங்க. அவங்களும் இந்திய நாட்டு குடிமகன், நீ இந்திய நாட்டு குடிமகன். அவங்களும் தமிழ்காரன், நீயும் தமிழ்காரன். எல்லாம் ஒன்று தான். உன் ஓட்டும் ஒரு ஓட்டு தான், அவர் ஓட்டும் ஒரு ஓட்டு தான். ஆனால் உனக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது, உனக்கு தகுதி இல்லை. ஏமா? 1 கோடி பேருக்கு தகுதி இருக்குது, 1,34,00,000 பேருக்கு தகுதி இல்லை. அப்போ அவங்களாம் மனுஷன் இல்லையா? அவங்களாம் வாழலையா அந்த நாட்டில்? ஏன் அவங்களுக்கு தரல? இன்னைக்கு என்ன பண்றாரு? இப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்கிறார். எந்த 5000 ரூபாய்? இந்த மாதம் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய், அடுத்த மாதம் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய், அதுக்கு அடுத்த மாதம் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய். அப்புறம் 2000 ரூபாய் வந்து கோடைக்காலமா. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோடை காலத்துக்கு 2000 ரூபாய். ஏன் போன வருஷம் வெயில் வரலையா? அதுக்கு முந்தைய வருஷம் வெயில் வரலையா? அதுக்கு முந்தைய வருஷம் வெயில் வரலையா? இந்த வருஷம் மட்டும் வெயில் வருது. ஏன்னா இந்த வருஷம் எலெக்ஷன் வருது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. 2021 பொங்கல் வந்தது இல்ல? பொங்கல் கொண்டாடினீங்களா? 22 பொங்கல் கொண்டாடினீங்களா? 23 பொங்கல் கொண்டாடினீங்களா? 24 பொங்கல், 25 பொங்கல் வந்ததா? அப்ப பணம் கொடுத்தாரா? 26 3000 ரூபாய் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? எலெக்ஷன் வருது. 3000 ரூபாய் கொடுத்து பார்த்தாரு, நமக்கு எல்லாம் ஓட்டு போடுவான்னு பார்த்தாரு. ஒன்றும் சரி வராது, ஓட்டு கிடைக்காது. இப்ப 5000 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த மாசம் கொடுக்க வேண்டிய மாசம் 3000 ரூபாய் முன்னாடியே கொடுக்குறியே. கொடுக்க வேண்டிய 25,000 ரூபாய் நீ கொடுத்தீங்கன்னா நியாயம் இது. நாங்களே சொல்லுவோம், ஓட்டு போட்டுருக்கோம், போடாத பரவாயில்ல, நியாயம் சார் கொடுத்துட்டாரு 28,000 ரூபான்னு கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். உங்க ஊருக்கு வருவாங்க, திமுக வேட்பாளர்லாம் வருவாங்க. நீ 5000 ரூபாய் கொடுத்தா சொல்லுவாங்க, நாங்கள் 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், 5000 ரூபாய் கொடுத்தோம். யார் வீட்டு பணத்தை கொடுத்தான்? யார் பணம்? உங்க பணம். உங்க பாக்கெட்ல கையை விட்டு உங்களுக்கு கண்ணெதிர்க்கே அந்த பணத்தை எடுத்து உங்களுக்கே கொடுத்து ஓட்டு போட்டுட்டோம். வருவாங்க திமுக 5000 ரூபாய் கொடுத்த அந்த 28,000 ரூபாய் கொடு ஓட்டு போடுறேன்னு சொல்லு.